குட் ஆஃப்டர்நூன் சார். சார் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார். இப்போ நம்ம ஆத்ம விதி அதெல்லாம் வந்து தாண்டி, கிரகங்களோட இப்போ கிரகங்கள் வந்து நல்லா இருக்கு, நல்லா இல்ல, சனி பெயர்ச்சி ஆயிருக்கு. இந்த டைம்ல வந்துட்டு ராகு, கேது வந்து இந்த மாரி இருந்துச்சுன்னா, அந்த டைம்ல பாதுகாப்பா இருக்கணும். இல்ல வந்து சனி அந்த டைம்ல வந்துருச்சு, அதான் வந்து இறப்பாயிடுச்சு. அப்படின்ற மாரிலாம் நெறைய வந்து இருக்கு. ஸோ இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது வந்து உண்மையா? நம்ம கிரகங்களோட என்னது கிரகங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல அவங்க தான் டிசைட் பண்றாங்களா? ஆன்ம விதிகள்ன்றது வந்து இப்ப நீங்க சொல்லி புரிதல் வந்த மாரி, இப்ப கிரகங்கள் பத்தி முன்னாடி எனக்கு ஒரு புரிதல் இருந்தது. கிரகங்கள் வந்து குரு பெயர்ச்சி இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். குரு பெயர்ச்சி இருக்கும் நல்ல படிப்பு வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் குரு பெயர்ச்சி மாறும்பொழுது, சனி பெயர்ச்சி வரும்போது அவங்க அதிகமா உழைப்பாங்க, கஷ்டங்கள் குடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இது கிரகங்களுடைய தொடர்பு எப்படி இதுல இதுல உண்மையா, பொய்யா அப்படிங்கிற ஒரு புரிதல் குடுங்க சார். அதாவது கிரகங்கள் உங்களை பாதிக்கிறது இல்ல. கிரகங்கள் உங்களுடைய விதி நிர்ணயத்தை பிரதிபலிக்கிறார்கள். அப்போ உங்களுடைய ஜாதகத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சனி இருக்குன்னா அது யோகம் அவயோகம் அப்படின்னு பார்க்க கூடாது. அது எதை பிரதிபலிக்கிறது? அந்த 9 நவக்கிரகங்களும் எதை நோக்குகிறார்கள்? ஒன்று தடையா இருக்கும், ஒன்று வழிவிடும். இது ஏன் தடையா இருக்குது, இது வழிவிடுது. அப்போ தடை பண்ணக்கூடிய கிரகத்தினுடைய எனர்ஜி என்ன, வழிவிடக்கூடிய எனர்ஜி என்னன்னா அது உங்கள் பிறப்பின் நோக்கத்தை சுட்டி காட்டும். புரியுதுங்களா நான் சொல்றது? இப்போ 2க்குரியவன் 12க்கு போயிருக்கலாம். 12ன்றது ஒரு சப்கான்ஷியஸ், அது ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன், அது ஒரு மாங்குக்கு உண்டான ஒரு ஜாதகமும் கூட. அப்போ அந்த 12க்குரியவன் 9ல் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது பாக்கியத்தில் இருக்கு. 2க்குரியவன் 12ல இருந்த மறைஞ்சிட்டாலும், குடும்பம் அப்படிங்கிறத மறைஞ்சிட்டாலும், செல்வங்கிறது மறைஞ்சிட்டாலும், அந்த 12க்குரியவன் 9ல பாக்கியாதிபதியா இருக்கும்போது ஆன்மீகத்தின் வழியாக அவனுக்கு அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ 2க்குரியவன் 12க்கு போயிட்டானே அப்படின்னு நீ புலம்பக்கூடாது. அது எப்படின்னா, ஒரு கிரகம் பலமா இருந்தா தான் நல்லது, இது நான் கொடுக்காது கொடுக்கும் அப்படிங்கிறதுக்குள்ள போயிருக்காது. எதுவுமே உங்களை கொடுக்கறது இல்லை. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. உங்களோட விதி நிர்ணயத்துல சில சேலஞ்சஸ் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது உங்கள் பிறப்பின் நோக்கத்திற்காக, உங்களை நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ இது ஒரு ஹோலிஸ்டிக்கா தான் பார்க்கணுமே ஒழிய, ஹோலிஸ்டிக்கா பார்த்தா கிரகங்கள் உங்கள் விதி நிர்ணயத்தை பிரதிபலிக்கும், அவ்வளவுதான். இது நடக்கும் நடக்காது, இது இங்க இருக்கக்கூடாது அங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றது தப்பு. இது இங்க இருக்கணும்ன்றது தான் உங்களுடைய ஆத்மாவின் விருப்பம். அப்போ இதெல்லாம் எதை சுட்டி காட்டுது அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் என்ன உங்களுக்கு ரகசியத்தை வெளிக்கொண்டு வருகிறது. நீங்கள் யார் என்ற உண்மையை ஜோசியத்தின் மூலமா கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா, உங்களுக்கு அதுல ஒரு ஆர்வம் வந்ததுன்னா அதை இந்த பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இல்லைன்னு சொன்னா உங்களுடைய ஆர்வம் எதுவோ, உற்சாகம் எதுவோ, அதுக்கு செயல் வடிவம் கொடுங்க. செயல் வடிவம் கொடுக்க கொடுக்க உங்க வாழ்க்கை மாற மாற உங்க ஜாதகத்தை வச்சு ரெஃபர் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுடைய இயக்கத்தை தொடங்காததற்கு முன்பே ஜாதகத்தை வச்சு நீங்க குழம்பிட்டு இருக்கீங்கன்னா அது நகர விடாது. புரியுதுங்களா? அதனால ஜாதகம் என்பது ஒரு பிரதிபலிப்பு. நீங்க யாருன்ற விடை கண்டுபிடிப்பதற்கு அது உதவி செஞ்சதுன்னா மகிழ்ச்சி. இல்ல மாறாக அது பயத்தை கொடுத்ததுன்னு சொன்னா விலகிருங்கள். அது உங்களோட வழி அல்ல. வழிகாட்டுதல் வரும் விதம் என்பது ஜோதிடத்தின் வழியாக அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரியுதா?